கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உயிர்மீட்சி நேரத்தை தந்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படி, ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நான் கொடுக்கிற செய்திக்கு தலைப்பு என்னவென்றால், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. முடிவு சமீபமாயிற்று. அன்பானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய மரணம் முந்தி இருக்கலாம், சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் கர்த்தருக்கு நாம் கர்த்தருடைய பாதையில் நடக்க நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கிடைக்கிற காலத்திலே நாம் ஜெபிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தின்படி நடக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்று ஒரு கேள்வியோடு முடிகிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. தேவனுடைய வீடு என்று சொல்லும்போது தேவனுடைய சபை. இன்றைக்கு சபைக்குள்ள அந்த நியாய தீர்ப்பு துவக்கும் காலமாக இருந்தால், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கும் உள்ள நிலைமை எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இயேசுவை விசுவாசிக்கிற நம்முடைய குடும்பத்தில் இந்த நியாய தீர்ப்பு துவங்குமானால், நம்ம தேவனை அறிந்தவர்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகள், நம்ம வீட்டில் அந்த நியாய தீர்ப்பு துவங்குமானால் சுவிசேஷத்தை அறியாத பிள்ளைகளுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஆகையினால மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பயத்தோட பக்தியோட ஆண்டவரை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. சங்கீதம் 2 சொல்லப்படுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே அந்த நியாய தீர்ப்பு துவங்குமானால் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? என்ன பதில் சொல்ல போகிறோம்? அப்படின்னா சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து ஜாக்கிரதையாக நம்முடைய ஆத்மாவையும் பாதுகாத்து நம்ம குடும்பத்தில் உள்ள மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாகவும், திருச்சபைக்காக திருச்சபையில் உள்ளவர்களும் மற்ற திருச்சபைகளுக்காக மற்ற ஜனங்களுக்காக பாரப்படுகிற திருச்சபையாகவும் காணப்பட வேண்டும். சுவிசேஷ வாஞ்சை நிறைந்த திருச்சபைகளாக இருக்க வேண்டும். இத்தனை காலம் இத்தனை நூற்றாண்டு இந்த திருச்சபையில் ஆராதனை செய்தும் நியாய தீர்ப்பு தொடங்குமானால் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. ஆகையினால ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17-18 சொல்லும்போது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று
சொல்லி பார்க்குறோம். அநேகருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அப்போ இருந்தே இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லார். இன்னும் வரவே இல்லை. அன்பானவர்களே, அவர் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? ஒருத்தராவது கெட்டு போயிடக்கூடாதே, ஒருத்தராவது கெட்டு போயிடக்கூடாதே. எல்லாரும் அந்த ரட்சிப்புக்குள்ளே வரணுமே, எல்லாரும் என்னுடைய அடைக்கலத்தில் வரணுமே, எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை கண்டுகொள்ளணுமே. அந்த ஏக்கத்தோடு தான் அவர் தாமதமாக இருக்கிறார். ரெண்டாவது, எல்லா ஜனத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆகினால் அன்பானவர்களே, நம்ம மற்றவங்களை பார்க்க வேண்டாம். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம எதிர்பார்ப்போடு நம்ம காணப்படுவோம். எல்லாவற்றுக்கும் முடிவு. மணவாளன் வருவேன் என்று சொன்னால் வருவார். அதுக்கு நம்ம ஆயத்தமாக தான் போனோம். அந்த 10 கன்னிகைகள் ஆயத்தமாக போனாங்க. ஆனால் 5 பேர் ரொம்பவே ஞானம் உள்ளவர்களாக தங்கள் கைகளிலே எக்ஸ்ட்ரா எண்ணெயும் எடுத்து கொண்டு போனாங்க. ஆனால் 5 பேர் கூடுதலாக அந்த எண்ணெய் எடுக்கலை. தாமதித்த போது, மணவாளன் வர தாமதித்த போது 10 பேருக்கும் தூக்கம் வந்து 10 பேரும் தூங்குனாங்க. மணவாளன் வருகிற சத்தம் கேட்கும்போது 10 பேரும் தான் முழிச்சாங்க. ஆனால் 5 பேருடைய தீவட்டிகள் எரிவதற்கு போதுமான எண்ணெய் இருந்தது, 5 பேருக்கு இல்லை. திருப்பி கொஞ்சம் கேட்டாங்க, உங்களுக்கு தந்தால் எங்களுக்கு இல்லாமல் போயிடும், ஆகினால நீங்கள் கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க. அவங்க போயிட்டு வர்றதுக்குள்ள மணவாளன் வருகிற சத்தம் கேட்டு கதவு திறக்கப்பட்டது. உள்ளே பிரவேசித்தவங்க அந்த சந்தோஷத்துக்குள்ளே போனாங்க. நம்ம நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகையினால மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்து பார்க்கும்போது தேவ ஜனங்களின் பாடுகளுக்கு ஒரு முடிவு. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆகையினால நம்ம தைரியமாக கர்த்தருக்கென்று ஓடி உழைக்க வேண்டும். கர்த்தருக்கென்று நம்ம ஓடி உழைக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். இளைப்பாறுகிற காலம் இனி வரும்போது நம்ம என்ன செய்யலாம்? சந்தோஷமாக அவருடைய ராஜ்யத்தில் நம்ம அவரோடு கூட ஆராதிக்கலாம். அவரோடு கூட இனி பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இதில் பார்க்கும்போது அந்த நிலம், உலகம், நல்ல விதை, இந்த மாதிரி இதை சொல்லப்படுகிறது. விதை, நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கானுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிறது யார்? சத்ருவாகிய பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் யார்? தேவதூதர்கள். அவங்க அறுக்கும்போது களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். சாத்தானுக்கும் அவன் கிரியைகளுக்கும் முடிவு இருக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய அவ்வளவு கிரியைகளுக்கும் முடிவு இருக்கிறது. ஆகையினால இந்த உலகத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது, சாத்தானுடைய கிரியைகளுக்கும் ஒரு முடிவு இருக்குது, தேவனுடைய ஜனங்களுக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆகையினால நம்ம எல்லாவற்றையும் அப்படியே அதை வாசித்து விசுவாசித்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் மத்தேயு 13:39-40 ஏற்கனவே நான் சொன்னேன். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும்
என்று அந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. ஆகையினால் அன்பானவர்களே, இதெல்லாம் நமக்கு நடக்கும். இது பொய்யான காரியம் இல்லை, உண்மையான காரியம். சாத்தானுக்கும் அவனுடைய கிரியைகளுக்கும் கூட முடிவு உண்டு. ஆகையினால் ஆண்டோடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால இன்றைக்கு சுவிசேஷத்தை தேசமெங்கும் பல இடங்களில் விதைத்து கொண்டிருக்கிறாங்க. யூடியூப் மூலமாக, டிவி ப்ரோக்ராம் எல்லாமே மூலமாக உலகம் எங்கும் இந்த சுவிசேஷம் பல கோணங்களிலே கடந்து சென்று கொண்டு தான் இருக்கிறது. சொல்லப்படுகிறது, இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆகினால் அன்பானவர்களே, இது இப்படியே தான் இருந்துட்டு போகும், நம்ம இருக்கிறது போலே இருந்துட்டு போவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் நம்ம ஆண்டவருக்கு சித்தமானதை செய்து ஆண்டவரை பிரியப்படுத்தி நாம் வாழ வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் விசுவாசத்தின் மேல் விசுவாசமும் வளர வேண்டும். இன்னும் ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 2:11, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால் அன்பானவர்களே, நமக்கு இந்த நாளில் செய்திகள் சுவிசேஷங்கள் அடிக்கடி நமக்கு கேட்கிறது. ஆனால் ஆகார குறைவினால் உள்ள பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத ஒரு பஞ்சகாலம். இப்போது நமக்கு எந்த நேரத்திலும் சுதந்திரமாக நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியுது. அந்த வட இந்திய பகுதியில் அநேக இடங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இளம் விசுவாசிகளுடைய கிராமங்களில் அவங்களுக்கு கிராமத்தில் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பல கஷ்டங்களை கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு பகுதியில் ரொம்ப அப்படி கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கேயாவது இருக்கோ இல்லையோ தெரியல, இருந்தாலும் கஷ்டப்படுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. கர்த்தரிடத்தில் நம்ம துணிந்து கர்த்தருக்காக நம்ம ஜீவித்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம போகிறதுக்காண்ட ஒரு வழி. அதுதான் முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் 6லும் சாவு 100லும் சாவு. மரணத்துக்கு பிறகு நம்ம ஆத்மா எங்கே போகுது அதை நம்ம சிந்திக்க வேண்டும். ஒருவர் மரித்து விட்டால் உயிர் போயிற்றுன்னு சொல்கிறோம். அந்த உயிர் எங்கே போகுது, அந்த ஆத்மா எங்கே போகுது? அன்பானவர்களே, சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையினால நம்ம என்ன செய்ய வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜெபந்தான் கிடையாது, ஜெபம் கிடையாது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஜெபம் இல்லை, ஜெபமே இல்லை. சொல்லப்போனால் நேரம் இல்லைம்பாங்க. இனி வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப குறைவு, வேதத்தை வாசிக்கவே மாட்டாங்க நிறைய பேர். அப்போ எப்படி நமக்கு ஆத்மாவில் பலன் கொள்ள முடியும்? நம்ம பலவீனமாக இருந்தால், சரீர பிரகாரமாக பலவீனமாக இருந்தால் டாக்டர் சொல்லுவாங்க
நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடுங்க, உடனே பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடுங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நம்முடைய ஆத்மா பலனடைய வேண்டும் என்றால் நேற்று பார்த்தோம், துணிந்து நிற்கணும்னு. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் எல்லா இடமும் யுத்தங்களின் செய்தியும் கேட்கும்போது எப்படி அந்த துணிச்சல் வரும், துணிவு எப்படி வரும்? இந்த வேதத்தை வாசித்து நம்முடைய இருதயம் பலப்பட்டால் தானே துணிந்து நிற்க முடியும். கர்த்தருக்காக முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க முடியும் இல்லையா? வேத வசனம் நமக்குள்ள கிரியை செய்யலைன்னா நம்முடைய சரீரம் புஷ்டியாவது போல நம்முடைய ஆத்துமா வசனத்தாலே பலப்பட வேண்டாமா? அந்த வசனத்தாலே பலப்படலைன்னா எந்த தாங்க முடியாது, எந்த கஷ்டத்தையும் தாங்க முடியாது, எந்த இழப்புகளையும் தாங்க முடியாது, எதையுமே தாங்க முடியாது. ஆகையினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை அன்னுதினமும் வாசிங்க. வாசித்து தியானித்து ஜெபித்து, நீங்கள் மட்டும் ஜெபிச்சா பத்தாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. பிள்ளைங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் மட்டும் வந்து ஆராதிக்க வாங்க. சின்ன பிள்ளையிலேயே கற்றுக் கொடுங்க. வாங்கம்மா எழும்புங்க, நம்ம கூட்டங்களுக்கு போவோம், ஜெபத்துக்கு போவோம். வேற என்ன வேலை? கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்மை முடிவு பரியந்தம் நிலைநிறுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களோடு இந்த வேத வாக்கியங்கள் ஆண்டவரே, வேத வாக்கியங்கள் எங்களுக்கு கிருபையாக கிடைத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதை நாங்கள் உட்கொண்டு பலப்பட கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. சரீரத்தில் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும். வியாதி பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இம்மட்டும் பாதுகாத்த தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு இந்த நேரத்தில் ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் போதுமானவராக இருந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையினால ஆண்டவரே, தெளிந்த புத்தியோடு நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். நாங்கள் விழித்திருக்கிறவர்களாக இருக்க நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அன்பு கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். நிர்விஸ்தாரங்களை எடுத்து போடுங்க தாவே. ஆண்டவரே, தேவனுடைய வீட்டிலே ஆண்டவரே நியாய தீர்ப்பு தொடங்கும் காலமாக இருக்கிறது. இருந்தால் ஆண்டவரே, பாவிகளும் சுவிசேஷத்தை அறியாதவர்களும் எங்கே நிற்பார்கள் ஆண்டவரே? தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே புத்தி உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. குறைவுகளை நிறைவாக்கும். உடைய அன்பு கரங்கள் எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.